கோவை மாவட்டத்தில் வாழை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை சுற்றுவட்டாரத்தில் அதிக அளவில் வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு விளையும் வாழைத்தார்கள் மேட்டுப்பாளையம் ஏல மையத்திற்கு கொண்டுவரப்பட்டு தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும். 3 மாதங்களுக்கு முன்னர் இந்த பகுதியில் சூறைக்காற்று வீசியதால் ஏராளமான வாழை மரங்கள் சாய்ந்துவிட்டன. இதனால் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை என்பதால் வாழைத்தார்களின் விலை கணிசமாக குறைந்து உள்ளது. கடந்த 3 மாதம் முன்னாடி சூறா காற்றுனால வாழைகள்லாம் சரியானபடி பராமரிக்கல, காற்றுல நிறைய சாஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் காய்கள் ஊரில் ஒரு முதிர்ச்சி அடையல. முதிர்ச்சி அடைந்தால் கொஞ்சம் இப்போ வந்திருக்க காய் எல்லாமே கொஞ்சம் ஒரு சிறப்பானது இல்லை. அதனால விலையும் இல்லை. 2வது இப்போ நம்ம பகுதியில் கேரளா மக்களுக்கு இந்த வருஷம் இன்னும் ஒரு வாரத்தில் பண்டிகை ஆக போகுது. அது கொஞ்சம் விலை கூடுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் 2 3 நாள் அடுத்த வாரம் தெரியும் இதை பற்றி.